காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். ஏக்கா சாப்பாடு நானே எடுத்துட்டு வந்துட்டேன். வீரண்ணா கொடுங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்கக்கா. மைனி இந்தாங்க சாப்பிடுங்க. அழகா தட்டுக்கு அழகா வாழை இலையை கட் பண்ணி வச்சிருக்காங்களே, நல்லா இருக்கு. பேசாம எல்லாருக்கும் இதே மாதிரியே கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது. என்ன மலரு, அப்படி செஞ்சிருவோமா? பந்தி வைக்கிற வேலை மிச்சம். ஐயோ அதெல்லாம் சரியா வராதுக்கா. எங்க வீட்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தா மரியாதையா இருக்காது. அழகா கீழே உட்கார வச்சு வாழை இலை போட்டு எல்லாத்தையும் பரிமாறினா தான் நல்லா இருக்கும். நான் போய் அந்த வேலையை பாத்துக்கிறேன். வேலை லேசா இருக்குமேன்னு சொன்னேன். மைனியால தரையில உட்காந்து எந்திரிக்க முடியாதுங்கிறதுக்காக மைனிக்கு மட்டும் இப்படி கொண்டு வந்திருக்காங்கக்கா. சரி சரி அக்கா, நீ மைனிய கூட இருந்து பாத்துக்கோ. நான் எங்க வீட்டு ஆளுங்களை எல்லாம் சாப்பிட வச்சு அனுப்பி வச்சுட்டு வரேன். எங்க வீட்டுக்காரரு ஸ்கூலுக்கு போகணும், எங்க மாறன் அண்ணன் பேங்க்குக்கு போகணும், எங்க வெண்ணிலா காலேஜுக்கு போகணும். எல்லாருக்கும் லேட் ஆகுது. சரி மலரு, நான் பாத்துக்கிறேன், நீ போய் பாருப்போ. சரிக்கா. வெண்ணிலா வா சாப்பிட வா. அல்லியக்கா, நாச்சியரக்கா வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். மைனி வாங்க மைனி. மலரு, நானும் அம்மாவும் மயில ஊருக்கு வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால நம்ம பதறாமல் சாப்பிட்டுக்கிடலாம். நீ முதல்ல எங்கள் வீட்டுக்காரரு உன் வீட்டுக்காரரு எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பு. எங்கள் தாய் மாமாவை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ மலரு. சரிங்க மைனி. ஏன் மலரு நீயும் இரு, சாயங்காலம் போகலாம். என்னங்க தங்கப்பிள்ள இருந்து வரேன்னா வாங்கடா, நான் சாயங்காலம் கூப்பிட வரேன். அப்ப ஸ்கூலுக்கு காலையில எக்ஸாம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் ஸ்டடி கிளாஸ் தானடா, உங்க கிளாஸையும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன். ஸ்கூல்ல நான் சொல்லிடுறேன், லீவ் சொல்லிடுறேன்டா. சரிங்க, அப்ப சொல்லிருங்க. மறக்காம சாயங்காலம் கூப்பிட வந்துருங்க. சரிம்மா. மலரு, பர்வீனுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொண்டே கொடுத்துரு. அவ வாராள என்னமோ. அண்ணன் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு, ஆனா அவன் நோம்புங்கிறதுனால வாராள என்னமோ. நீ எதுக்கும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சாப்பாடு மட்டும் கொண்டு வரவான்னு கேட்டு கொண்டு போய் கொடுத்துரு. சரிங்கக்கா. வெண்ணிலா வா சாப்பிடலாம். மைனி நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் எங்க வீட்டு ஆளுங்களை எல்லாம் சாப்பிட வச்சு அனுப்பி வச்சுட்டு வரேன். சரி மலரு, பாரு பாரு. ஏதாவது வேணும்னு அக்கா கிட்ட சொல்லுங்க. ஆட்டும் ஆட்டும். எங்க வாங்குங்க சாப்பிடலாம். அத்தை எல்லாம் எங்கங்க இருக்காங்க? 3 பேரும் கொல்ல பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கடா. அத்தை மாத்திரை போட்டிருப்பாங்கல்லங்க, அவங்க சாப்பிடணும்ல, கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? சரிம்மா, நான் கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் கூட்டிட்டு வரேன். வாங்க. வீரண்ணா வாங்க சாப்பிடலாம். எங்க உங்க டியூட்ஸ் எல்லாம்? எல்லாரும் ரெடியா இருக்கமுக்கா சாப்பிட்றதுக்கு. நீங்க வந்து வச்சா மட்டும் போதும். வச்சிருவோம் வாங்க. வந்துட்டேங்க்கா. வாங்குங்க. என்ன சாயங்காலம் கூப்பிட வந்துடணும். வாரேங்க வாரேன். சரி வாங்க. என்னங்க வாங்க. இதுதான் என் ரூம். நீங்க ஒரு தடவை கூட பார்த்தது இல்லைல. எங்க வாங்குங்க உள்ள. ஏங்க நீங்க முன்னாடியாவது இந்த ரூமுக்கு வந்திருக்கீங்களா? அப்படின்னு இப்ப பார்க்கணும். வாங்க. ஏங்க இங்க தான் நான் தூங்குவேன். ஆஹா. ஆமா, இங்க வாங்களே. ஏங்க இங்க தான் நான் தலை சீவி மேக்கப் எல்லாம் போடுவேன். என்ன மேக்கப் போடுவீங்க? கொஞ்சோண்டு பவுடர், ஒரு பொட்டு, கொஞ்சம் கண்மை. அடடா. அப்புறம் அந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பீரோ. அப்படியா? அதுலதான் என்னோட ட்ரெஸ்ஸும் அக்காவோட ட்ரெஸ்ஸும் அப்போ மேல இருக்கிற 2 அடுக்கு அக்காவோடது, கீழே இருக்கிற 2 அடுக்கு என்னோடது. அதே மாதிரி இந்த கட்டில்ல அந்த ஓரத்துல நான் படுப்பேன், இந்த ஓரத்துல அக்கா படுப்பா. ஐசு வீட்ல எல்லாம் ஐசும் ப்ரூவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கட்டில்ல படுக்கிறதுக்கு. ஆனா நானும் அக்காவும் சண்டையே போட மாட்டோம். கட்டிலுக்கும் சண்டை போட மாட்டோம், பீரோவுக்கும் சண்டை போட மாட்டோம். சரி அவ்வளவுதானா, இன்னும் இருக்கா? இந்த வீடு கட்டும் போதே எங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் வேணும்னு மைனி கிட்ட சொல்லி, மைனி அண்ணன் கிட்ட போன் போட்டு சொல்லி அதுக்கப்புறம் கட்டணும். சரிடா பிள்ளை. சரி நான் கிளம்பட்டுமா? இப்பவே கிளம்புனாதான் வீட்டுல போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு சரியா இருக்கும். கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. ஏங்க அங்க வச்சு எதுக்குங்க அப்படி சொன்னீங்க? எங்க வச்சு எப்படி சொன்னேன்? அதான் 10 பிள்ளை பெத்து தங்க பிள்ளை கையில கொடுத்துருப்பேன்னு சொன்னீங்க. ஆமா, என்னால முடிஞ்சதுன்னா நான் நேரம் அப்படி செஞ்சிருப்பேன்னு சொன்னேன். அப்ப நான் அப்படி செய்யலன்னு தானே சொல்ல வர்றீங்க? டேய், தப்பா நினைச்சிட்டீங்களாடா பிள்ளை? எனக்கு அவ்வளவு ஆசை இருக்குன்னு சொல்ல வந்தேன்டா. இல்லங்க, நான் தப்பா நினைக்கல, எனக்கு புரியுது. ஏங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எப்பங்க நடக்கும்? எப்ப நடக்கும்னா இப்போ உங்க மைனிக்கு எப்படி நடந்திருக்கு? அது அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அதனால வளகாப்பு நடத்துறோம். தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? இல்லங்க, அதத்தான் கேக்குறேன்.
எனக்கு எப்ப நடக்கும் இந்த மாதிரி? எப்பங்க நடக்கும்? உங்களுக்கு குழந்தை உண்டானா உங்களுக்கும் நடக்கும். அதாங்க, அது எப்ப நடக்கும்? எது? அதுதாங்க, குழந்தை எப்ப உண்டாகும்? நம்ம எப்ப தம்பி பாப்பா வாங்குவோம்? ஏங்க, நம்மளும் ஒரு குட்டி பாப்பா வாங்குவோம். அது சரி, அது என்ன கடையில விக்குது வாங்குறதுக்கு? இல்ல, எங்க நமக்கும் ஒரு குட்டி பாப்பா வேணும். குட்டி பாப்பா வேணும், குட்டி பாப்பா வேணும்னா குட்டி பாப்பா சும்மையாடி வரும். அப்புறம் ஏய் இந்தாடி, நான் ஸ்கூல் போக வேண்டாமா? போங்க, நான் என்ன உங்களை பிடிச்சா வச்சிருக்கேன்? அப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அதான் அர்த்தம். ஏண்டி, பக்கத்துல வந்தாலே வெக்கமா வருது வெக்கமா வருதுன்னு ஓடி ஓடி போயிட்டு இப்போ குட்டி பாப்பா வேணும் குட்டி பாப்பா வேணும்னா எங்க இருந்து குட்டி பாப்பா வரும்? அது நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்த கண்ணு மொழியை இப்படி உருட்டி உருட்டி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் பேசுவேன். சரியில்லை, ஒன்னும் சரியில்லடி. ஆமா, சரியா இல்ல. நான் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லுவேன், அப்படித்தான் சொல்லுவேன். ஆனா நீங்க அதை சரின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே விட்டுறதா? பின்ன? ஆமா போங்க, உங்களுக்கு ஒன்னனையும் சொல்லி கொடுக்கணும். சரி சொல்லி கொடுங்க டீச்சர். எங்க நம்மளும் ஒரு குட்டி பாப்பா வாங்குவோங்க. வாடி பிள்ளை, இப்பவே போவோம். எந்த கடையில விக்குதுன்னு கேட்டு வாங்கிட்டு வருவோம். கருப்பா, என் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. அடியாத்தி, இது நான் பேச வேண்டிய டைலாக். நானும் பேசுவேன். சரி பேசுங்க. என் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. சரி. என் பொறுமை போனதுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி. என்னங்க சரி நான் அசால்ட்டா சொல்றீங்க? அதான் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அதை நினைச்சு நான் பயப்படணும்? சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. அதான் அதையும் நான் தான் சொல்லணும். ஒருத்தன் ஆசையா பக்கத்துல பக்கத்துல வந்தா வேண்டாங்க நம்ம எப்பங்க ஊருக்கு போவோம் அப்படின்னு முடிச்சிடுறது. இப்போ வந்துக்கிட்டு குட்டி பாப்பா வேணும்னா எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாயங்காலம் என்னை கூப்பிட வரணும். வர்றேன். அப்புறம் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தான் போகணும். போறோம். அடுத்து இன்னும் 1 வருஷத்துக்குள்ள எனக்கும் வளகாப்பு நடக்கணும். நீங்க நடத்தணும். உங்க மச்சான் 7 வகை சாப்பாடு போட்டார்ல, நீங்க 11 வகை சாப்பாடு போடணும். இந்த அவங்க விட்டு போச்சு இவங்க விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. அத்தனை பேரையும் கூப்பிடணும். ரைட். எனக்கு பச்சை கலர்ல பட்டுச்சேலை எடுக்கணும். எடுத்துருவோம். எனக்கு வளகாப்பு நடக்கும்போது நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும். இருக்கேன்டி. இன்னைக்கு நான் மைனிக்கு பாட்டு பாடுனேன்ல, அது மாதிரி எனக்கு எல்லாரும் பாட்டு பாடணும். சரி பாட சொல்லிடுவோம். யாரும் பாடலைன்னா நானே பாடிடுறேன். இதெல்லாம் எப்ப நடக்கும்? இதெல்லாம் நடக்கணும்னா வேற ஒண்ணு நடக்கணும். அதுக்கு தான்யா கருப்பா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேச மட்டும் தாங்க செய்யறீங்க, வேற ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னையும் ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. இந்த கருப்பை ரொம்ப மோசம். எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தான். நான் போறேன்ப்பா. அடியே, இதெல்லாம் நல்லதுக்குல்ல. செவனேன்னு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்ல வந்தவனை புடிச்சு ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து என்னென்னமெல்லாம் பேசி இப்ப கடைசியில நான் ரொம்ப மோசம். ஆமா மோசம்தான். நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணலைனாலும் மோசம்தான், ஏதாவது பண்ணினாலும் மோசம்தான். ஆக மொத்தம் கருப்பை என்ன பண்ணினாலும் மோசம்தான். ரைட், சோழியை முடிச்சு விட்டுருங்க. நான் அப்படித்தான் பேசுவேன். எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 வருஷத்துல எனக்கு இதை விட கிராண்டா வளகாப்பு நடக்கணும். அழகா ஒரு குட்டி பாப்பா வாங்கணும். அவ்வளவுதான். இது கருப்பம் பொண்டாட்டியோட ஆர்டர். வாங்க போவோம். அடியே நில்றி. எஸ். இந்த ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும்னு சொன்னது அது போவோம். அது யார் போக வேண்டாம்னு சொன்னா? மிஸ்டர் கருப்பா, ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுக்கற வரைக்கும் இரவு பகல் பார்க்காம அயராது உழைக்கணும். உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க முடிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான டியூரேஷன் 1 இயர். அண்டர்ஸ்டாண்ட்? தங்கப்பிள்ள. எஸ். கருப்பங்கிட்ட இவ்வளவுலாம் பேசக்கூடாதுடி. அப்படித்தான் பேசுவேன். நீ சாயங்காலம் வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. டேய் போயிட்டு வரேன்டா. சரிங்க, சாயங்காலம் வந்துருங்க கூப்பிட. வரேன்டா. அம்மாவையும் அக்காவையும் பாத்துக்கோங்க. சரி. தம்பி போலாமையா? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் ப்ரோ. மைனியோட அண்ணன் மட்டும் இல்ல, அவர் இந்த வாசல்ல தான் நிக்கிறாரு. போகும்போது சொல்லிட்டு போயிடலாம். நீ மயிலக்கா கிட்ட சொல்லிட்டியா? அவங்க கிட்ட, அப்புறம் மைனியோட அம்மா கிட்ட, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். சரி போலாமா? வெளியில போலாமாமா? போலாம் மாமா. தங்கப்புல வரேன்டா.
சரிங்க. டேய் குட்டி பிள்ளைங்களா போகலாமா? எல்லாரும் பேக் எடுத்து கார்ல வச்சிட்டீங்களா? வச்சாச்சு. மைனி போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க குழந்தைனாரே. அக்கா போயிட்டு வரேன். போயிட்டு வா வெண்ணிலா. அப்புறம் சாப்பாடு கேரியர்ல எடுத்து கார்ல வச்சிருக்கேன். போனதும் அப்பாவை சாப்பிட சொல்லிடு. சரிங்கக்கா. உனக்கும் அந்த கூடையில தனியா ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீ ஞாபகமா காலேஜுக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போயிரு. அன்னைக்கு கொண்டு போன டிஃபன் பாக்ஸையே இன்னும் நான் கொண்டு வரலக்கா. ஹாஸ்டல்ல தான் இருக்கு. சரி, அடுத்து வரும்போது கொண்டு வந்துரு. சரிங்கக்கா, போயிட்டு வரட்டுமா? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ப்ரோ மைனியோட அண்ணன். மச்சான் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மாப்பிள்ள, ஆனாலும் உங்களுக்கு. சரி மச்சான், அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஏரியாவுல ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் ஒன்று கட்டணும். அதுக்கு எவ்வளவு ஆகும் என்ன ஏதுன்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி தர்றீங்களா? எத்தனை சதுரடி? 500 சதுரடி. அப்போ 500 சதுர அடிக்கு பிளான் ரெடி பண்ணணுமா? பிளான் போட தேவையில்லை மச்சான். மொட்டை மாடியோட நிப்பாட்டுறதா தான் ஐடியா. மேல வீடு எடுக்கிறதா ஐடியா இல்லை இப்போதைக்கு. அதனால அப்ராக்சிமேட்டா ஒரு எஸ்டிமேட் போட்டு நீங்க கொட்டேஷன் மட்டும் ரெடி பண்ணுங்க. வீட்டோட மாடல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அனுப்புங்க. யாருக்கு? வேற யாருக்கு? எல்லாம் உங்க தம்பிக்கு தான். யாரு? குமாருக்கா? பாருடா, தம்பின்னே குமார்னு கரெக்டா சொல்லிட்டீங்களே. வாங்க மச்சான், பேசாம வளகாப்புக்கு அவனையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆமா ஆமா. உள்ளுக்குள்ள அம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில முறுக்கிக்கிட்டே இருப்பாரு. கோவத்தை எல்லாம் விட்டு தள்ளுங்க மச்சான். சரி, கொட்டேஷன் கொண்டுட்டு வரேன். சரி, நல்லது. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. உங்க தங்கச்சி, எங்க அம்மா, எங்க அக்கா எல்லாரும் இருக்காங்க மச்சான். பாத்துக்கோங்க. சாயங்காலம் கூப்பிட வர்றேன். எத்தனை மணிக்கு மயிலக்காவை வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? சாயங்காலம் வெயில் தாள் அப்படியே கிளம்புறாங்க. நீங்க கூட போறீங்களா மச்சான்? ஆமா, போகணும்ல. அப்புறம் என் முன்னாடி என்ன 3-4 மாசத்துக்கு இங்க வரமாட்டாங்க. இன்னைக்கு பக்கத்துலயே இருந்தா தான் உண்டு. ஏன் மச்சான், உங்களுக்கு மட்டும் எங்க அக்கா பக்கத்துலயே இருக்கணும். சரி, பார்த்து கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம். தம்பி சொல்லிட்டு வாடா, கிளம்பலாம். பிள்ளைங்களா வாங்கயா. டேய் போயிட்டு வரேன்டா. வாங்க. போயிட்டு வரோம். வாங்க. மைனி பாய். சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன். உங்க அண்ணன் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆனாலும் நீங்க கூப்பிட வந்துருங்க. ஓகே மைனி. அண்ணன் போயிட்டு வரோம். சரிம்மா. அக்கா வாரேன். சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம். சரிங்கக்கா, மறக்கல. போயிட்டு வா. உன் வீட்டுக்காரர் எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தியா மலரு? உங்க மாப்பிள்ள தானே? உங்க அக்கா வீட்டுக்காரரை பத்தியா? நான் போன் போட்டு சொல்லியும் வரல. அவருக்கு கிளம்பும் போது அவசரமா ஒரு கேஸ் வந்துருச்சான். என் வீட்டுக்காரருக்கு போன் போட்டு சொன்னாரு. அதை எனக்கு போன் போட்டு சொல்ல வேண்டியதானே? அக்கா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காருனே. அக்கா உங்ககிட்ட சொல்லுவா. நீங்க தான் அக்கா கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்களாமே. என்கிட்டயே இருந்தா இப்ப என் வீட்டுக்காரரை திட்டுறதுக்கு தான் பேசுறீங்க. என்னமோ பண்ணுங்க. உன் வீட்டு ஆளுங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு கவனிச்சியா? எல்லாரும் சாப்பிட்டாங்கண்ணே. சரி, பாத்துக்கோ. நாளைக்கு ஏதாவது ஒரு கோளாறு வந்துடக்கூடாது. சரிங்கண்ணே. மலரு, அக்கா, பர்வீன் அக்கா என்ன சொன்னாங்க? அவங்க சாப்பாடு வேண்டாங்கிறாங்க மலரு. அவங்க நோம்பு இருக்காங்கல்ல, அதனால வேண்டான்ட்டாங்க. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்து விட வருவாங்கல்ல, அப்ப நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனாலதான் நான் முதல்ல கேட்டுட்டு வான்னு சொன்னேன். அப்புறம் கொண்டு போயிட்டு திரும்பி கொண்டு வந்தா அது நல்லா இருக்காது. அக்கா, உன்னை பாக்குறதுக்கு இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ரொம்ப அழகா இருக்கக்கா. எப்பயும் போலதானே மலரு இருக்கேன். இல்லக்கா, உன் பேச்சுல உன்னோட செயல்ல நிறைய வித்தியாசம் தெரியுது. ரொம்ப அமைதியா மாறிட்ட, ரொம்ப பொறுப்பா மாறிட்ட. ஏன் மலரு, முன்னாடியெல்லாம் என்னைய வெற்றி பொண்டாட்டி இப்படித்தான் அப்படின்னு பேசுவாங்கல்ல, இப்ப வெற்றி பொண்டாட்டி வெற்றிக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு பேசுவாங்களா? ஏங்கா அப்படி எல்லாம் பேசுற? இல்ல, நான் இப்படி இருக்கிறது வெற்றிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். மத்தவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்கலனாலும் ஒண்ணும் இல்ல. வெற்றி சாருக்கு பிடிச்சிருக்குல்ல, போதும். அக்கா, நீ நல்லா சந்தோஷமா இருக்கியா? ஊரெல்லாம் உனக்கு பழகிடுச்சா? நல்லா இருக்கேன் மலரு. வெற்றி சார் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? என்னைய நல்லா பாத்துக்கிறாரு. நான் எங்க போனாலும் என் கூட துணைக்கு வராரு. முன்னாடியெல்லாம் அப்படி வரவே மாட்டாரு. எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப நான் எங்க போனாலும் எனக்கு துணைக்கு வராரு. இப்ப கூட ஊருக்கு நாங்க 2 பேரும் ஒன்னாதான் கிளம்பணும். ஆமா, நாங்க ஊருக்கு வர்றதுக்கு ரெடி ஆகி கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்க பக்கத்து வீட்டுல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவ வெற்றி குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நம்மளும் ட்ரெஸ் மாத்தி ரெடி ஆக வேண்டியதுதான். வெற்றி, உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்க? எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்க போற? ஒரு நாள் தானே இருக்க போறோம். வெற்றி சொல்லுங்க வெற்றி, நேரத்துக்கு ஒண்ணு மாத்துவீங்க ஆம்பளைங்க. சரி சரி, ஒரு 2 எடுத்து வை. 2 வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு மதியம் கேட்ட? ஒருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் வெற்றி. சரி சரி. வெற்றி குளிச்சாச்சா?
குளிச்சுக்கிட்டு இருக்கேன் மதி. குளிச்சாச்சுன்னா வெளியே வரமாட்டேனா? ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் வெற்றி. ம் ம் ம். வெற்றி, நான் என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்க? மதி, இப்போ உனக்கு ஒரு 2 பட்டுச்சாலை எடுத்தோம்ல, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து வை. அதைத்தான் வெற்றி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? வெற்றி, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் வெற்றி. வெற்றி, ட்ரெயின்ல தானே போக போறோம். ஆமா. வெற்றி, கிளம்புறப்ப நான் சுடிதார் போட்டுக்கிடவா? ம், போடு. வெற்றி, சுடிதார் போட்டா உங்களுக்கு ஈக்குவலா இருக்காது, பேசாம சேலையே கட்டிடட்டா? ம், சரி கட்டு. வெற்றி, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்கிட்ட பேசுவாங்களா? அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம். மலர் என்கிட்ட பேசுவாளா? ம், அதெல்லாம் நல்லா பேசுவாங்க. எனக்கு தெரியும் வெற்றி, மலருக்கு என் மேல ரொம்ப பாசம். மதி, இப்ப வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ. ஏன் வெற்றி? எல்லாம் உனக்கு தெரியுது, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க? ஒரு கன்ஃபர்மேஷன் வெற்றி. நல்லா கன்ஃபார்ம் பண்ண போ. வெற்றி, இப்ப என்ன? என்ன மதின்னு கேளுங்க வெற்றி. என்ன மதி? நம்ம ஊர்ல இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் திருவிழான்னா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போகவே மாட்டோம். உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டேஷன் போயிருவீங்க. நான் மட்டும்தான் எங்க அம்மா வீட்டு ஆளுங்க கூட போவேன். ஆமா. ஆனா இப்ப நம்ம வெளியூர்ல இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போக போறோம் வெற்றி. ம். ஆமா மதின்னு சொல்லுங்க வெற்றி. ஆமா மதி. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போனது குற்றாலம். அதுக்கப்புறம் இப்பதான் வெற்றி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா ஊருக்கு போக போறோம், அதுவும் ட்ரெயின்ல நம்ம ஊருக்கு. ஆமா மதி. வெற்றி, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ம். வெற்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதின்னு சொல்லுங்க வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெற்றி, உங்க கூட சேர்ந்து போறது. எனக்கு பேசாம நம்ம இந்த ஊர்லயே இருந்துடலாம் போல தோணுது. எங்கனாலும் என் கூட வாரீங்க பாத்தீங்களா? மாதவி வீட்டுக்கு பால் காய்ச்ச போனதுக்கு என் கூட வந்தீங்க, இப்ப மைனிக்கு வளகாப்புக்கும் என் கூட வாரீங்க. மதி, ஆ, என்ன வெற்றின்னு கேளு மதி. என்ன வெற்றி? உன்னை எப்பவும் தனியாவே விட்டு வச்சிருக்கணுங்கிற நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல மதி. போலீஸ் வேலைனாலே அப்படித்தான், நேரங்காலம் பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல இருந்தப்போ உனக்கு உங்க அம்மா வீடு இருந்தது, மைனி கூட போவாங்க வருவாங்க. அதனால சரி நீ அங்க இருக்கட்டும் அவங்க கூட போகட்டும்னு விட்டு வைப்பனே தவிர்த்து உன் கூட வரக்கூடாதுன்னு இல்ல. ஆனா அதுவே இங்க என்னைய விட்டா உனக்கு யாரும் இல்ல. அதனாலதான் எங்கனாலும் உன் கூட வர்றேன், பெர்மிஷன் போட்டுட்டு லீவ் போட்டுட்டு. அதுக்கு தான் சொல்றேன், இப்ப சாம நம்ம இந்த ஊர்லயே இருந்துருவோமா? சரிதான். அப்ப நம்ம ஊருக்கு போகணுங்கிற எண்ணம்லாம் இல்லையா உனக்கு? இங்கே தானே வெற்றி, எங்க போனாலும் எனக்கு துணைக்கு வர்றீங்க. சரி, நான் குளிச்சுட்டேன், நீ ரெடி ஆயிட்டியா? இந்த சேலையை கட்ட வேண்டியதான், அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி, படக்குன்னு ரெடி ஆகு. இந்த ஒரு அரை மணி நேரம் சேலையை கட்டி முடிச்சிருவேன். கட்டு கட்டு. வெற்றி, இந்த ட்ரெஸ்ல நீங்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க. சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும். ஆமா, எப்பவும் உங்களை காக்கி ட்ரெஸ்லயே வெறப்பா பார்த்து இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு. சரி, அப்படியே இருக்கட்டும். என் அழகான பொண்டாட்டி கூட வர்றதுக்கு நானும் கொஞ்சம் அழகா இருக்கணும்ல. வெற்றி, நான் அழகா இருக்கனா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. முன்ன விட இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. நான் அப்படியே தானே இருக்கேன் அப்போல இருந்து இப்ப வரைக்கும். அழகுங்கிறது முகத்துல இல்ல மதி, ஒவ்வொருத்தவங்களோட குணத்துல இருக்கு. அப்படி பார்த்தா இப்பதான் நீ பூரண மதியா அழகா இருக்க. எனக்கு உங்க கூட ஊருக்கு போறோம்னு நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு வெற்றி. வெற்றி, நம்ம 2 பேருக்கும் பக்கத்துல தானே சீட்டு இருக்கும். ஆமா மதி. நம்ம நல்லா கதை பேசிக்கிட்டே போகணும், என்ன வெற்றி? உனக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் பேசுவோம் என்ன? சரி, ஜன்னல் எல்லாம் சாத்திட்டியா? கேஸ் ஆஃப் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன். சரி, சாவி எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் வெற்றி. சரி, எல்லா ரூம்லயும் லைட் ஃபேன் எல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். சரி மதி, அப்ப கிளம்புவோமா? போலாம். சார். மாதவி, மாதவி, என்னாச்சு மாதவி? என்னம்மா என்னாச்சு? சார், நீங்க உங்க பேரு அருண் தானே? ஆமா சார். சார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஹெல்ப்பா? என்னப்பா? சார், என் அத்தானுக்கு ஒரு பிரச்சனை சார். பிரச்சனையா? என்னம்மா? என் அத்தானை இப்ப காணும் சார். காணுமா? ஆமா, என் அத்தானை காணும். சார், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். சார், நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். சரிப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அபிஷியலா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். சார், நாங்க ஸ்டேஷனுக்கு போனோம் சார். அங்க நாங்க சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க சார். ஆமா சார், எங்க கம்ப்ளைண்ட்டையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம்.
நீங்க எங்க கூட வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இப்போ வா, நாங்க ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மேமா. மாதவி, எங்க மைனிக்கு வளகாப்பு, நாங்க ஊருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். சார் பிரச்சனை ரொம்ப பெருசு சார், கொஞ்சம் தயவு பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னது இது, எந்திரிங்க சார் ப்ளீஸ் சார். சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். முதல்ல எந்திரிங்க சொல்றேன். என்னம்மா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சார் இப்ப எதையும் நின்று விளக்கமா சொல்ற அளவுக்கு நிலைமை இல்ல சார். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, எங்க கூட வாங்க சார். என்ன மதி? ஊருக்கு போகணும்ல வெற்றி. சார் லேட் ஆகுற ஒவ்வொரு நிமிஷமும் என் அத்தா உயிருக்கு ஆபத்து சார். வெற்றி, ட்ரெயினுக்கு லேட் ஆகுது வெற்றி. அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கக்கா சாருக்கு. வெற்றி, நீங்க போய் வேலையை பாருங்க. அவங்க கூட போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு ஊருக்கு போய்க்கலாம். மதி, ஆமா வெற்றி, வளகாப்புக்கு போகலைன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் தானே, இதுக்கு ஒருக்கா அவ்வளவு தூரம் அலைச்சல் தானே உங்களுக்கும். ஆனா அவங்க அத்தானுக்கு உயிருக்கே ஆபத்துங்கிறாங்க. அதை முதல்ல போய் என்னன்னு பாருங்க. ஸ்டேஷன்ல வேற கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்களாம். நீங்க போய் அது என்ன ஏதுன்னு பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மதி, போயிட்டு வாங்க வெற்றி, போய் வேலையை பாருங்க. மதி, வேலைன்னு வந்துட்டா நீங்க வேலைக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வெற்றி. நான் ஒன்றும் நினைச்சுக்கிட மாட்டேன். நம்ம இன்னொரு நாள் ஊருக்கு போய்க்கலாம். நீங்க அவங்க கூட போயிட்டு வாங்க. மதி, நீ மட்டும் போயிட்டு வரியா? நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி வெற்றி போக? உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புறேம்மா, உன்னை ட்ரெயின் ஏற்றி விட சொல்றேன். அதே மாதிரி நீ விருதுநகர்ல போய் இறங்கினோடனே அங்க உன்னை யாரையாவது வந்து பிக்கப் பண்ணிக்கிட சொல்றேன். ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்கல்ல, போகாம இருந்தா நல்லா இருக்காது. நீ மட்டும் போயிட்டு வா, நான் உன் வேலையை முடிச்சுட்டு உன்னை கூப்பிட வேணா வர்றேன். சரி வெற்றி. சரி, அப்ப நான் இப்போ ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து கான்ஸ்டபிள் அனுப்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க வெற்றி. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இருக்கட்டும் இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. போலாமா, வாங்க. அப்படியா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஆமா மலரு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவசர அவசரமா கூட்டிட்டு போனாங்க. வெற்றிக்கு வேலைன்னு வந்துட்டா மத்ததெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா தானே வெற்றிக்கு ஏத்த பொண்டாட்டியா இருக்க முடியும். அதனாலதான் அவரை அங்க போக சொல்லிட்டு நான் மட்டும் இங்க வந்தேன். சூப்பர்க்கா, நல்ல வேலை பண்ணியிருக்க. இப்போ வெற்றி சாருக்காக நீ ஒரு விஷயம் விட்டு கொடுத்துருக்கேல, அவருக்காக ஒரு படி இறங்கி போயிருக்கேல. இன்னமே வெற்றி சார் உனக்காக எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுப்பாரு. உனக்காக அவர் பல படி கீழே இறங்குவாரு. உனக்கு எது ஒண்ணுன்னா பார்த்து பார்த்து செய்வாரு பாரு. ஆனா வெற்றி என் கூட வரலன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் தான். அதை வெளியே காமிச்சுக்கிடாம நான் மட்டும் வந்தேன். அப்படியெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் வருத்தப்படாதக்கா. வெற்றி சார் உனக்காக தான் வளகாப்புக்கு வர்றதுக்கே சம்மதிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வீட்டோட நடக்கிற சின்ன ஃபங்க்ஷன், அதுவும் இல்லாம பொம்பளைங்களா பண்றது. இதுக்கு நம்ம மட்டும் இருந்தாலே போதும். என் வீட்டுக்காரரே வீடு தேடி வந்து கூப்பிட்டுட்டாங்கன்ட்டு தான் தலையை காட்டிட்டு போயிருக்காரு. அதனால இதுக்காக எல்லாம் வெற்றி சார் வேலையை விட்டுட்டு வரணும்னு நீ நினைக்காத. அதுவும் இல்லாம இப்ப நம்ம ஊர் திருவிழா வருதுல்ல, அதுக்கு வெற்றி சாரும் நீயும் கட்டாயம் எங்க வீட்டுக்கு வாங்க. என்ன? சரி மலரு. என் செல்ல அக்கா, வா அங்க போய் மைனி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். வா. என்னங்க என்னங்க ஏங்க மாமா, முத்து மாமா. என்னடா தம்பி இப்படி டவுசரை போட்டுட்டு வந்திருக்க? வீட்ல வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ண கூடாதுன்னு அன்னைக்கே மாமா உங்ககிட்ட சொன்னார்ல. இப்போதான் வீட்ல யாரும் இல்லையே. இந்த நார்கன்ல நீ தான் கிளம்பிட்டேல. இன்னும் கிளம்பலைல, அதான் நிக்கிறேன்ல. நான் இப்படிதான் இருப்பேன். நீங்க இப்படி இருப்பீங்க பேபி, எங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. ஆஹா, ஏய் இரு, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன சொல்லி கூப்பிட்ட? நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்னு தெரியாமையா வந்தீங்க? அப்புறமேட்டா ரொம்ப தான் படம் காட்டிக்கிட்டு இருக்க. சாச்சா, உங்ககிட்ட எல்லாம் படம் காட்ட முடியுமா பேபி? சரி, என்ன காலேஜ்ல டிராப் பண்ணுங்க. நான் என்ன நீ வச்ச ஆளா? போ, பஸ் பிடிச்சு போ. பஸ் பிடிச்சு போக தெரியும், டாக்ஸி பிடிச்சும் போக தெரியும். காரு என்கிட்ட தான் இருக்கு. என் வருங்கால வீட்டுக்காரர் சம்பாதிச்ச காசு அதுல லட்ச லட்சமா கிடக்கு. எனக்கு எடுத்து செலவு பண்ணிக்க தெரியும். இப்ப இவர் கொண்டு வந்து விடுவாரா மாட்டாரா? மாட்டாரு. அதெல்லாம் முடியாது. நான் இன்னைக்கு உங்க கூட பைக்ல தான் காலேஜுக்கு போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கிளம்புங்க. பைக் இல்ல, ப்ரோ எடுத்துட்டு போயிருக்காரு. மாமா இன்னைக்கு எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போனதுனால காரை தான் எடுத்துட்டு போயிருக்காரு ஸ்கூலுக்கு. பைக் வீட்ல தான் இருக்கு, எடுத்துட்டு வாங்க போலாம். என்ன நீ எனக்கே ஆர்டர் போடுற? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பொண்டாட்டியாவே, அதுக்கப்புறம் ஆர்டர் போட தானே செய்வேன். இப்போல இருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. சும்மா கல்யாணம் பண்ணுன்ட்டா போதுமா?
இப்ப மட்டும் நீங்க என்ன பைக்ல காலேஜுக்கு கொண்டு போய் விடலைன்னா அதுக்கு உங்க மேல ஒரு கேஸ் போடுவேன். பஸ்ல கூட்டத்துல நெரிச்சுக்கிட்டே போக சொல்லி என்னைய கட்டாயப்படுத்துறாரு என் வருங்கால வீட்டுக்காரருன்னு சொல்லி ஒரு கேஸ், காலையில ட்ரெஸ் கோட் பத்தி பேசுனதுக்கு ஒரு கேஸ், ஆக மொத்தம் இன்னைக்கே 2 கேஸ். அப்புறமேட்டா உன்னை சேலையில பாக்கணும்னு ஒரு ஆசையில உன்னைய சேலை கட்டிட்டு வர சொன்னா அதுக்கு என்ன பேச்சு பேசுற? அப்படித்தான் பேசுவேன். போங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, என்னைய கொண்டு போய் விடுங்க. முடியாது, இப்படி எல்லாம் ஆர்டர் போட்டா எம்கே கேட்க மாட்டான். நான் ஆர்டர் போட்டா நீங்க கேட்டுதான் ஆகணும். போங்க. ரொம்ப பண்ணாத. இது வெறும் ட்ரெய்லர் தான் பேபி, மெயின் பிக்சர் இனிமே தான் வரும். ஓய் எங்க போறீங்க? ட்ரெஸ் மாத்திட்டு பைக்கே எடுத்துட்டு வரேன். அந்த பயம் இருக்கணும். என் செல்ல குட்டி முத்து பேபி. இன்னைக்கு நான் பட்டுச்சேலை கட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சார் கோவத்துல இருக்காரு. ஆனா நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், முத்து பேபி உங்க கையால ஒரு சேலை நெஞ்சு கொடுங்க, அதை நான் கட்டணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் பேபி எடுத்து கொடுத்த மற்ற சேலை எல்லாத்தையும் நான் கட்டுவேன். அதை பேபியா எப்ப புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சேலை நெஞ்சு கொடுக்குறாரோ அப்பதான் பேபி கிட்ட நான் நல்லா பேசுவேன். அது வரைக்கும் ஒரே மிரட்டல் உருட்டல் தான், டிஷ்யூம் தான். இந்த முத்து பேபி நம்ம என்ன சொன்னாலும் அடங்கி போகுது பாரு. நான் இன்னைக்கு தடவை முத்து கூட பைக்ல போக போறேன். ஜாலியா இருக்கு. மதுரை வரைக்கும் பைக் ஓட்டிட்டு வந்தா பேபிக்கு முதுகு வலிக்குமா? அச்சச்சோ, அதை யோசிக்காம கேட்டுட்டோமே. முத்து மாமா. முத்து மாமாவா? யாரவன்? அவரு என்னோட ஆசை காதலன், நான் கட்டிக்க போறவரு. என்ன திரும்பிக்கிட்டீங்க? நீ இப்படியே படம் கட்டிக்கிட்டே திரி. அட கேளுங்க. என் தலையெழுத்து. இன்னும் 1 மணி நேரத்துக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு தான் வரணும், கேட்டுதான் ஆகணும். என் காதுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்க. முத்து முத்து கருவாயா, ஒரு முத்தம் ஒண்ணு தருவாயா, நான் கொத்து கொத்தா பூத்து கிடக்குறேன். இந்த பாட்டை பாடி தானே என்ன கவுத்த, அப்புறம் எதுக்கு மறுபடியும் பாடுற? அதான் ஏற்கனவே கவுந்து போய் தானே கிடக்கேன். பாடுறா, என் முத்துவா இது கவுந்துட்டேன்னு சொல்றது? நாங்கெல்லாம் எப்போ உண்மையை ஒத்துக்குவோம். எங்க முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே, இப்பதான் ஒத்துக்கிறாரு. எப்போன்னா என்ன, ஒத்துக்கிட்டோம்ல. ஒரு ஊர்ல ஒரு முரட்டு காளை இருந்தானா. எவன் அந்த மானம் கட்டவன்? சிரிக்காத பப்பரமிட்டா. என் பாடு சிரிப்பா சிரிக்குது, நீ என்ன பார்த்து சிரிக்கிற. முத்து, சொல்லு. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நான் பாட்டு பாடுனேனே, நீங்க கேட்டீங்களா? அதுக்கு பேரு பாட்டா? ஆமா முத்து, நல்லா இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி பாட்டு எனக்கு எப்ப பாடுவாங்க? நீ தான் நல்லா பாடுறியே, உனக்கு ஒருக்க யார் பாடணும்? இல்ல பேபி, அது இல்ல. இன்னைக்கு மயிலக்காவை வளகாப்பு மனையில உட்கார வச்சு வளகாப்பு பண்ணி அந்த பாட்டு நாங்க எல்லாம் பாடணும்ல, அது மாதிரி எனக்கு எப்ப பாடுவாங்கன்னு கேக்குறேன். ஓ அதுவா? இப்போதைக்கு வாய்ப்பில்ல. ஏன் பேபி? நீ தான் கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேங்கிறீல பேபி, அப்புறம் எப்படி? பேபி, கல்யாணம் பண்றதுக்கும் அந்த மாதிரி வளகாப்பு நடத்தி பாட்டு பாடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பப்பரமிட்டா பேசாம வர்றியா, இல்லாட்டி அப்படியே ரோட்ல உருட்டி விட்டுருவேன். ஏன்? என்ன ஏன்? அப்புறம் கல்யாணம் பண்ணாம வளகாப்பு எப்படி பண்ணுவாங்க? பேபி, ஒரு சேர்ல உட்கார வச்சு கழுத்துல ஒரு மாலையை போட்டு கையில 2 வளையல போடுறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? பேசுவ நல்லா பேசுவ, உனக்கு நேரம், நீ பேசுற. இந்த மாதிரி பேச்செல்லாம் ஒரு காலத்துல நான் பேசிட்டு இருந்தேன். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஏன் நேரம், நான் கேக்குறேன். பேபி, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறேன்னு உங்களுக்கு கோபமா? இல்ல, குளுன்னு இருக்கு. நான் எல்லாம் வேண்டான்னு விலகி போனப்போ புடிச்சு இழுத்து வச்சுட்டு, இப்போ நான் வந்தா நீ என்னை தள்ளி விடுற. என்ன பண்ணு, நடத்து நல்லா நடத்து. முத்து மாமா. அப்படி கூப்பிடாத, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். முத்து மாமா. பேபி வண்டியில இருந்து உருட்டி விட்டுருவேன். முத்து மாமா. ஏய், அப்படி கூப்பிடாதன்னு சொன்னா கூப்பிடாத. ஏன் அப்படி கூப்பிட்டா என்னவா? அது வேணாம். ஏன் அப்படி கூப்பிட்டா உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி போனதடி என்னும் யானியே, நீன்றி மூடுமே ஏவானோ
என்னாலும் சொல்லுங்க முத்து, அப்படி கூப்பிட்டா என்ன செய்யுது? உருகி போகுதா? சீச்சி எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஆஹா, நீ முத்துன்னு கூப்பிடு இல்ல எம்கேன்னு கூப்பிடு. மாட்டேன். முத்து மாமான்னு தான் கூப்பிடுவேன், யாரும் இல்லாதப்போ. எனக்கு பிடிக்காது. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். நான் என்னன்னே கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் கூப்பிடுவேன், அப்படிதான் கூப்பிடுவேன், அப்படிதான் கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டா எனக்கு காது கேட்காது கேட்காது கேட்காது. முத்து மாமா, முத்து மாமா, முத்து மாமா, முத்து மாமா என்ன விட்டு போகாதே, நீ இல்லாம பப்பரமிட்டா வாழாதே. இப்படிதான் நல்ல கலர் கலரா படம் காட்டுவா. காட்டு காட்டு.